வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு சமைத்த ஒரு உணவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில சூடு பண்ணி சாப்பிடுறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு என்னன்னா, உதாரணத்துக்கு நம்ம முதல்ல பீட்ரூட் எடுத்துக்கலாம். பீட்ரூட் பொரியல் அப்படி இல்லைன்னா பீட்ரூட் சேர்க்கப்பட்ட எந்த ஒரு உணவா இருந்தாலும் சரி, அதை நீங்க சமைத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் ரீஹீட் பண்ணி சாப்பிடும்போது பொதுவா எல்லா பீட்ரூட்லயும் பாத்தீங்கன்னா நைட்ரேட் அப்படின்ற ஒண்ணு அதிக அளவுல இருக்கும். இதை திரும்ப சூடு பண்ணும்போது அது நஞ்சா மாறி கார்சினோஜெனிக் பண்புகளை வெளியிடும். இந்த கார்சினோஜெனிக் பண்புகள் அப்படின்றது நம்ம உடம்புல புற்றுநோய், அதாவது கேன்சர் செல்ஸை உருவாக்குற தன்மை கொண்டது. இதனால கண்டிப்பா பீட்ரூட் சேர்க்கப்பட்ட எந்த ஒரு உணவையும் மறுபடியும் ரீஹீட் பண்றதை தவிர்க்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட்னு கிடையாது, முட்டை, சிக்கன், அப்படி இல்லைன்னா முள்ளாங்கி. நிறைய பேர் முள்ளாங்கி சாம்பார் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. முள்ளாங்கி சேர்க்கப்பட்ட எந்த ஒரு உணவை கூட நீங்க மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிடுறது நல்லது இல்ல. குறிப்பா உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ. நிறைய பேர் என்ன செய்வாங்க, உருளைக்கிழங்க வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவாங்க. எப்ப சமையல் பண்றாங்களோ அப்ப அதை எடுத்து மறுபடியும் சூடு பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கு புட்டு இல்லைன்னா ஆலு பரோட்டா மாதிரி செய்யறவங்க எல்லாம் முன்னாடியே வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவாங்க இல்லையா. ஒன்ஸ் ஒரு உருளைக்கிழங்கு நீங்க சமையல் பண்ணிட்டீங்கன்னா, வேக வச்சுட்டீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாலாம் நீங்க திரும்ப சூடு பண்ணும்போது கிளாஸ்ட்ரீடியம் பொட்டுலினம் அப்படின்ற ஒரு நஞ்சு உருவாக்கும். இது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூட நல்லதில்ல. இதனால எந்த ஒரு உணவா இருந்தாலும் சரி, சமையல் பண்ணதும் அதை சூடா சாப்பிடுறது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. திரும்ப சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணி சாப்பிடுறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூட நல்லதில்லை அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் இன்னைக்கு பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைதிலி.